அந்த பிரதியை வாசித்தார். அவர் என்னுடைய வாழ்த்து தெரிவித்தார். அந்த வாழ்த்து வீண் போகவில்லை. எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. சரி, எங்களுக்கும் KS ராஜா மாதிரி கொஞ்சம் பேசிட்டார். கடிதமும் பதிலும் நேயர்களின் கடிதங்களுக்கு தமிழ் சுவை பணிப்பாளர் பதிலளிக்க கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது கடிதமும் பதிலும். நேயர்களின் கடிதங்களுக்கு தமிழ் சுவை பணிப்பாளர் பதிலளிக்க கேட்டீர்கள். சரத்பாபு, சுமலதா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரின் நடிப்பில் திசை மாறிய பறவைகள், கேபிட்டல் கொழும்பு, ஈரோஸ் பாமன் கடை, நியூ டிவோலி நூறிய திரைகளில் காண்பிக்கப்படுகிறது. திசை மாறிய பறவைகள். இலக்கம் 27 செட்டியாத்திரை கொழும்பு 11 ஜுவல் ஹவுஸ் வழங்கும் வினோத வேலை. வீட்டுக்கு வீடு பெரும் வரவேற்பை பெற்று வரும் உமாவின் வினோத வேலை நிகழ்ச்சியின் நடுவர்கள் வருமாறு நண்பன் நிசார் காரியப்பர் அவரோடு மாஹிதி ஹசன் இப்ராஹிம். இப்போட்டியின் விதிமுறைகள் வருமாறு என்னோடு தொடர்ச்சியாக 1 நிமிட நேரம் உரையாட வேண்டும். ஆம், இல்லை, முடியாது போன்ற சொற்களையோ அல்லது அதற்கு சமமான சொற்களையோ உபயோகிக்க கூடாது. 5 வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது. சுற்றி வளைத்து பேசக்கூடாது. தொடர்ச்சியாக 1 நிமிடம் என்னோடு பேசினால் உங்களுக்கு இலக்கம் 27 செட்டியாத்திரை கொழும்பு 11 ஜுவல் ஹவுஸ் வழங்கும் பண வவுச்சர் பரிசாக வழங்கப்படும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் வர்த்தக சபை. இத்துடன் எமது வர்த்தக சபையின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பினை நாளை காலை 5:30 முதல் முற்பகல் 10 மணி வரையிலும் வலிமையான அலைவரிசைகளில் கேட்டு மகிழலாம். இதுவரை நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுவது KS ராஜா. வணக்கம் நேயர்களே. சரி, அந்த அளவுக்கு அபிமானம் அவர் மீது. அவரை போலவே வீட்டிலும் சிறு வயதிலும் பேசி பழகி இருக்கிறீர்கள். இப்போது